இன்றைய நாளிற்கான முக்கிய செய்திகள். விநியோக ரோபோக்களை உற்பத்தி செய்யும் சுவிஸ் நிறுவனத்தை வாங்கியது அமேசான். ரிவர் என்ற சூரிச் நகரத்தை தளமாக கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனம் அருகிலுள்ள பார்சல்களை நகர்த்தி பணியாளர்களுக்கு உதவும் தானியங்கி டெலிவரி ரோபோக்களை உருவாக்கி வருகிறது. இந்த ரோபோக்கள் படிக்கட்டுகளில் ஏறுவதும் கரடுமுரடான நிலப்பரப்பில் பயணிப்பதும் உள்ளிட்ட சிறப்பு இயக்கத்திறன்களை கொண்டுள்ளன. இந்நிலையில் விநியோக ரோபோக்களில் நிபுணத்துவம் பெற்ற இந்த ரிவர் நிறுவனத்தை அமேசான் வாங்கியுள்ளது. இதனை நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்கோ பிஜலோனிக் லிங்க்டின் தளத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் மேல்நிலை கல்வி இலக்கு தவறியது. சுவிட்சர்லாந்தில் 25 வயதுடையவர்களில் 90.1% பேர் மட்டுமே மேல்நிலை கல்வியை முடித்துள்ளனர். இது அரசாங்கம் நிர்ணயித்த 95% இலக்கை விட குறைவாகும். இந்த விகிதம் பல ஆண்டுகளாக மாறாமல் இருப்பதாக சுவிஸ் கல்வி அறிக்கை தெரிவிக்கிறது. பாலி தீவில் இந்து மத பண்டிகையை அவமதித்த சுவிஸ் நாட்டவர் கைது. இந்தோனேசியாவின் சுற்றுலா தீவான பாலியில் இந்து மத பண்டிகையை இழிவுபடுத்தும் வகையில் தகாத வார்த்தைகள் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட சுவிஸ் சுற்றுலா பயணி ஒருவர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என பாலி காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனுடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.